இதுல டிபிசி தளவாட பொருட்கள், சாக்கு முட்டைகள், அதே போல சணல்கள் கூட இல்லாம நம்மளுடைய விவசாயிகள் கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதையும் இந்த அரசாங்கத்தினுடைய நான் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனவே அவைத்தலைவர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் உடனடியாக டெண்டர் விடப்பட்டு ஆட்சியர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்து உடனடியாக அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்பதையும் மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்ன இருந்த ஆட்சியெல்லாம் 2-3 நாளிலேயே அந்த நெல்லை நெல் கொள்முதல் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஆட்சி புதிய ஆட்சி என்பதனாலோ என்னவோ இன்னும் பல நாட்கள் ஆகி கூட அந்த நெல்களை இன்னும் கிடங்குகளுக்கு கொண்டு போக முடியல. நெல் கொள்முதல் செய்ய முடியாததுனால பல லட்சம் விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்பது உண்மை. அதனால் உடனடியாக நெல் கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இங்க இருக்கின்ற வேளாண் பட்ஜெட்டை படைத்த வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் சார்ந்த அவர் தொகுதியிலேயே 15 நாட்கள் 30 நாட்களுக்கு மேல் நெல் இன்றளவும் அந்த கொள்முதல் செய்யப்படாததால நிறைய நெல் வீணாயிட்டு இருக்கு. அது துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. அதே மாதிரி நாம மத்த ஸ்டேட் கிட்ட தண்ணி கேட்கிறோம், நாம் தன்னிறைவு பெற்றதா இருக்கணும். இந்த டே 1 நான் பதிவு வச்சேன். இப்ப இன்னைக்கு மழை வந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் டேம்ஸ் ஃபுல்லா ஆகுது, எல்லா இடத்துலயும் கரை புரண்டு ஓடுது. ஒகேனக்கல்ல இருந்து நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. இதை சரியாக நம்ம ஆட்சி பயன்படுத்திக்கணும். இப்ப தூர்வாருங்க, இப்ப தடுப்பணைகளை கட்டுங்க, வருகின்ற மழையை சேவியுங்கள், வீணாக கடலில் கலப்பதை தடுங்கள். நாம் தன்னிறைவு பெற்றவர்களாக யாரிடமும் கையேந்தாத நிலையை தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இருந்தாலும் அவருக்கு இது போகும். இன்னைக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க எல்லாரும் பேசுறத நான் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? அவை இன்னைக்கு அமைச்சர்கள் ஏற்கனவே அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த அவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்ப எதுக்கு மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? இதுதான் அவங்க சொல்வது. ஆனா நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி தொடர்ந்து பேசுறோம். அப்பதான் எம்பிக்களுடைய கூட்டம் நாளைக்கு இருக்கு அப்படின்னு வருது. அது வர்றாங்களா இல்லையா என்பது தெரியாது, அது நாளைக்கு பார்ப்போம். நாங்க ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இதே அவையில் இருந்த பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளையும் தமிழக பிரச்சனைகளுக்காக ஒன்றாக டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக சந்திச்சார். அதுபோல் நமது முதல்வர் அவர்களும் இது நம்ம மக்கள் பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனை, இங்க எந்த வேறுபாடு வேணாம், அனைத்து கட்சியையும் ஒன்றாக திரட்டி தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்கும் நீட்டுக்காகவும் மேகதாதுக்காகவும் காவேரி தண்ணீருக்காகவும் நிச்சயமாக எல்லாரையும் அழைத்து சென்று 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்க, சுருக்கமா முடிங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா பேசுவேன், உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ், அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். எப்பவுமே என்ன டாபிக் அதை தான் நான் பேசுவேன், பக்கமா வாசிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். சோ கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக பேச வேண்டும் என்று ஒரு அவையில என்னுடைய பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல ஒட்டுமொத்த விவசாயிகள் மக்கள் எதிர்பார்த்தது விவசாயிகளினுடைய கடன் முழுமையாக தள்ளப்படும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அறிவிக்கப்படவில்லை என்பது ஏமாற்றமாக இருக்கு. ஏன்னா எல்னினோ, தண்ணி இல்ல, சம்பா குருவை எல்லாம் முடிஞ்சு இன்னும் பயிர் பண்ண முடியாத நிலையில விவசாயிகள் இருக்காங்க. இந்த நிலையில் முழு கடன் தள்ளுபடி இல்லை என்பது அனைவருக்கும் ஒரு ஏமாற்றம். நிச்சயம் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்க நாம எல்லாருமே இப்ப என்ன பேசணும்னா, கடன் வாங்குறத பத்தியே தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், ஒரு தலையின் மீதும் 1,28,800 ரூபாய் கடன் தமிழ்நாட்டில் இருக்கு. மோர் தென் 10 lakhs crores ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு கடன்ல இருக்கு.
இது ஏற்கனவே இருந்த ஆட்சியிலிருந்து வந்தது என்பதை பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, எல்லாமே கேட்டோம். இது கடன் நம்ம கடனை பத்தி பேசுறோம். இது யார் மேலயுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நம்ம டீச்சர்ஸ எப்படி கடன் வாங்கி கணக்கு போடணும் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி பக்கத்துல கடன் வாங்கணும், இது எப்படி சால்வ் பண்ணணும்னே நம்மளுக்கு சொன்னதுனாலே என்னவோ இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் நம் தமிழ்நாடு கடன்லயே போயிட்டு இருக்கு. ஆனால் இதே ஜப்பான் போன்ற நாட்டுல பாத்தீங்கன்னா எப்படி கடன் வாங்கி அந்த மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்களாம். அதுக்குள்ளேயே சால்வ் பண்ணி கடனே வாங்காத ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல அங்க பயிற்சி பண்றாங்க. சோ உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, கொஞ்சம் கடன் வாங்காம ஸ்டூடெண்ட்ஸ ஸ்கூல் லெவல்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு காவேரியில இருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு இங்க எதுவும் பெருமைப்படுறது மாதிரி இல்ல. வெறும் உபரி வாட்டர் தான் திறந்து விடப்பட்டிருக்கிறது. காவேரி நமது உரிமை, அதை தர வேண்டியது கர்நாடகாவின் கடமை. இதை யாரும் மாற்ற முடியாது. மேகதாது வருமா வராதா, காவேரியில தண்ணி திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா, 150 ஆண்டு காலமா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பிரயோஜனம், என்ன தீர்வு? கொடுத்துதான் ஆகணும். நீங்க அமைச்சர் அவர்களும் சரி, முதல்வரும் சரி, ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் உங்க பின்னாடி நிப்பாங்க. விவசாயிகளுக்காக, நிச்சயமாக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ டேக் ஸ்ட்ராங் டிசிஷன். மேகதாது அணை கட்டக்கூடாது. காவேரியில எங்களுக்கான உரிமை தந்துதான் ஆகணும். இல்லைன்னா அது எப்படின்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நான் தான் சொன்ன முதல்வர் கர்நாடகா போனோம். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நம்ம சிஎம்மும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். போட்டுமே, போய் பேசட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் அவர் கூப்பிடுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னது நான் தான். பட் இப்போ என்னவோ அவங்க வர வேணான்ட்டாரு. ரைட், போல. நான் என்ன சொல்றேன், ஏன் போக கூடாதுன்றீங்க? எல்லாம் போங்க. யாருக்காக போறாங்க? நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக போறாங்க. போனோம், போய் பேசினாதான் ஒரு தீர்வு வரும். நான் கூப்பிட்டு வரலன்னு அவர் ஈஸியா சொல்லியிருப்பார். பட் அதுவே அவர் முன்னாடி சொல்லிட்டார் வர வேணாம். இதைத்தான் நான் இன்னைக்கு ஒகேனக்கல்ல கூட நான் பேசினேன். ஓகே, உங்க ஊர்ல சிச்சுவேஷன் சரியில்லை. எங்க தமிழ்நாட்டுல மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க, கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே, வாங்க பேசுங்க, தீர்வு காணுங்க. 2 ஸ்டேட் மக்களும் நல்லா இருக்கட்டும், 2 ஸ்டேட் விவசாயிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம்.